Hey future medicos, welcome to NEET Crackers Tamil. இந்த வீடியோவில் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட கண்டினியூஷன் விஸ்காசிட்டி பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், விஸ்காசிட்டினா என்ன? அதாவது ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணுறதோ இல்லை அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸ் தான் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போசிங் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட் லேயர்ஸ். 2-3 ஃப்ளூயிட் லேயர்ஸ் இருக்குன்னா அதை மூவ் ஆக விடாமல் அப்போஸ் பண்ணுறதை தான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா டான்ஜென்ஷியலாக ஆக்ட் ஆகும். அதாவது இப்போ ஃப்ளோ வந்து நான் எக்ஸாம்பிள் இந்த டைரெக்ஷனில் வச்சுக்கிறேன்னா அதோடைய டான்ஜென்ஷியல் டைரெக்ஷனில் தான் இந்த அப்போசிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி ஃப்ளோ வருதுன்னா இந்த டைரெக்ஷன் ரைட்டில் ஃப்ளோ இருக்குன்னா இதோடைய ஆப்போசிட் டான்ஜென்ஷியல் டைரெக்ஷனில் தான் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை தான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ விஸ்காசிட்டி வந்து என்னென்னா இட்ஸ் அ டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். விஸ்காசிட்டி வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்டிங். எதனால இந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வருதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கொஹசிவ் ஃபோர்ஸஸ். கொஹசிவ் ஃபோர்ஸஸ்னால பிகாஸ் ஆஃப் மாலிகுலர் கொஹசிவ் ஃபோர்ஸ். இப்போ நிறைய பேருக்கு கொஹசிவ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு ஒரு டவுட் வரலாம். கொஹசிவ் அண்ட் அதசிவ் ஃபோர்ஸஸ் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். அதசிவ் ஃபோர்ஸ் இஸ் கொஹசிவ் ஃபோர்ஸ். நிறைய பேர் வந்து இது ஒன்று வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து ரிப்பலிங் ஃபோர்ஸ் அப்படிலாம் இல்லை. ரெண்டுமே அட்ராக்டிங் ஃபோர்ஸ் தான். அதாவது அதசிவ் கொஹசிவ் ரெண்டுமே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான். பட் கொஹசிவ்னா என்னென்னா சேம் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ்குள்ளே அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அது கொஹசிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் மாலிகுல்ஸ், இதுக்குள்ளே அட்ராக்ஷன் இருந்தால் அது கொஹசிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவேன். இதுவே அதசிவ்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். வேறு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட அட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா அதை தான் அதசிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான். பட் கொஹசிவ்னா சேம் மாலிகுல்குள்ளே அட்ராக்ஷன் இருக்கும், அதசிவ்னா டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ்குள்ளே அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ விஸ்காசிட்டினா ஃபோர்ஸஸ் டான்ஜென்ஷியலாக ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸஸ்னால் மாலிகுலர் கொஹசிவ் ஃபோர்ஸஸ். அதாவது பிட்வீன் த சேம் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு ஆக்ட் ஆச்சுன்னா அது கொஹசிவ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு 2 கேஸ் சினாரியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு கேனல்லாம் இந்த நிலத்துலலாம் நீர் பாய்ச்சறதுக்கு கால்வாய் அமைப்பாங்களே அதுதான் கேனல். இங்கே என்னென்னா இந்த பாட்டம் லேயருடைய வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும்னு சொல்கிறேன். அதாவது லோயஸ்ட் லேயர் ஆஃப் த வாட்டர் அதோடைய வெலாசிட்டி, அதாவது இட் இஸ் அட் ரெஸ்ட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அதசிவ் ஃபோர்ஸஸ். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அதசிவ் ஃபோர்ஸஸ். அதசிவ் ஃபோர்ஸஸ்னால் என்ன சொன்னால் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ். இங்கே வாட்டர் இருக்குது, ஒரு கால்வாயில் கீழே என்னங்க இருக்கும், மண் தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் தானே, மண்ணுக்கும் தண்ணிக்கும் நடுவில் அதசிவ் ஃபோர்ஸஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ்குள்ளே ஆக்ட் ஆகுது. அதசிவ் ஃபோர்ஸஸ்னால இந்த லோயர் மோஸ்ட் லேயர் ஆஃப் வாட்டருக்கு வெலாசிட்டி 0வாக இருக்கும். அதாவது இட் இஸ் அட் ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் சினாரியோ. இதுவே ஒரு பைப்புக்கு வாங்க. பைப்பில் 2 சைடுமே கான்டாக்டில் தான் இருக்கும். மேலேயும் கான்டாக்டில் தான் இருக்கும், கீழேயும் கான்டாக்டில் தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் 2 இடத்துலையுமே வெலாசிட்டி 0வாக இருக்கும். மேலேயும் 0வாக இருக்கும், கீழேயும் 0வாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. கான்டாக்டில் இருக்கப்போ வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும்னு சொன்னது வந்து ஃபர்ஸ்ட், வெலாசிட்டி 0வாக இருக்கும். இப்போ செகண்ட் என்னென்னா பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ, அதுக்கு பெர்பெண்டிகுலராக வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இங்கே 0வாக இருக்குன்னா மேலே வரப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாப் மோஸ்ட் லேயரில் என்ன இருக்குன்னா வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். இந்த டாப் மோஸ்ட் லேயரில் என்ன இருக்கும், வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ அதே பைப் சினாரியோவுக்கு வரலாம். 2 சைடுமே நான் 0ன்னு சொல்லிட்டேன். இங்கேயும் வெலாசிட்டி 0ன்னு சொன்னேன், இங்கேயும் வெலாசிட்டி 0ன்னு சொன்னேன். ஸோ இப்போ அதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம வரோம். அப்போ எங்கே வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும், அலாங் த ஆக்சிஸ். இந்த சென்டர் ஆக்சிஸில் தான் இங்கே வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். 2 பாயிண்ட் எங்கே வெலாசிட்டி 0வாக இருக்கும் அண்ட் எங்கே வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி கிரேடியன்ட். வெலாசிட்டி கிரேடியன்ட்னா வேரியேஷன் ஆஃப் த வெலாசிட்டி வித் டிஸ்டன்ஸ். எவ்வளோ வெலாசிட்டி எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆனால் மாறுது அப்படின்றத கண்டுபிடிக்க தான் வெலாசிட்டி கிரேடியன்ட். டெல்டா வி பை டெல்டா எக்ஸ் ஆர் டெல்டா ஒய் டிஸ்டன்ஸை டினோட் பண்ணுது. வேரியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். அதோடைய யூனிட்ஸ் என்னென்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. இது ரெண்டுத்துக்கும் சேம் யூனிட்ஸ்.
யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் மேபி கொஸ்டினாக வரலாம். வெலாசிட்டி கிரேடியன்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்துக்கும் ஒரே யூனிட்ஸ், தட் இஸ் ஹெட்ஸ் ஆர் செகண்ட் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஆஃப் விஸ்கஸ் ஃபோர்ஸ். நீங்கள் எத்தனை ஸ்டார் வேணால் போட்டுக்கலாம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. F is equal to minus eta A delta V by delta X, velocity gradient. இது velocity gradient. A is area. A area. இது நம்மளுக்கு தெரியும் velocity gradient. இது eta. eta na coefficient of dynamic viscosity. Coefficient of dynamic viscosity. இங்கே ஏன் நெகட்டிவ் சைன் வந்திருக்கு? நான் அப்பயே சொன்னேன் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் இட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ்னு. ஸோ இது அப்போஸ் பண்ண போகுது, அதனால இங்கே நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. எஃப் இது அப்போசிவ் ஃபோர்ஸ்ன்றதுனால இங்கே நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. ஸோ ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈட்டா ஏ டெல்டா வி பை டெல்டா எக்ஸ் ஆர் ஒய். இன்னொன்று நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஃப் பை ஏ ஃபோர்ஸ் பை ஏரியா வந்து ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷர். இங்கே என்ன கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். SHER ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? F by A is equal to, leaving the sign, eta delta V by delta X. இதுதான் ஷியர் ஸ்ட்ரெஸ். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால ஷியர் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஃபோர்ஸ் அப்ளைட் அப்பான் அ ஏரியா is equal to eta delta V by delta X. ஈட்டானா என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி. ஏனா ஏரியா, டெல்டா வி பை டெல்டா எக்ஸ் வெலாசிட்டி கிரேடியன்ட். அதோட யூனிட்ஸ் சேம் அஸ் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். அண்ட் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்? ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா வந்து எஃப் பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஈட்டா டெல்டா வி பை டெல்டா எக்ஸ். இப்போ வேரியேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி வித் டெம்பரேச்சர் பார்க்கலாம். இதில் ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று லிக்விட்ஸ் அண்ட் அனதர் வந்து கேஸஸ்க்கு. நீங்கள் என்ன வச்சுக்கோங்கன்னா, லிக்விட்ஸ்க்கு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா விஸ்காசிட்டி கம்மியாகும். பட் கேஸஸ்க்கு நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா விஸ்காசிட்டி அதிகமாகும். ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். நான் வச்சுக்கணும்னு இல்லை, பட் நீங்கள் புரிஞ்சுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ லிக்விட்ஸில் நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. லிக்விட்ஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ் வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் த மாலிகுல்ஸ் வந்து கம்மியாகும். ஃபோர்ஸ் கம்மியாச்சுன்னா அஃப்கோர்ஸ் என்ன ஆகும்? விஸ்காசிட்டி வந்து கம்மியாகும். ஃபோர்ஸ் கம்மியானா விஸ்காசிட்டி கம்மியாகும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ஃபோர்ஸ் கம்மியாகும். ஃபோர்ஸ் கம்மியாச்சுன்னா விஸ்காசிட்டியும் கம்மியாகும். இதுதான் லிக்விட்ஸில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் விஸ்காசிட்டி கம்மியாகிறதுக்கு ரீசன். இப்போ கேஸஸ்க்கு என்ன ரீசன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் KTG சாப்டர் படி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் கேஸஸில் என்ன ஆகும்? கொலிஷன்ஸ் நிறைய ஆகும். கொலிஷன்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கொலிஷன்ஸ் நிறைய ஆச்சுன்னா என்ன ஆகும்? லாஸ் ஆஃப் எனர்ஜி அதிகமாகும். லாஸ் ஆஃப் எனர்ஜி அதிகமாகும். லாஸ் ஆஃப் எனர்ஜி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? விஸ்காசிட்டி அதிகமாகும். ஸோ அதனால் டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் கேஸஸில். ரீசன் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணலாம். எதனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. லிக்விட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கான்செப்ட் படி. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் லிக்விட்ஸில் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ அஃப்கோர்ஸ் கேஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஸ்டோக்ஸ் லா பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டோக்ஸ் லாவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இட்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்.
இதுவும் விஸ்கஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணும். பட் இந்த லா வந்து ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும், வேறு எந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் நான் வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதோடைய ரேடியஸ் ஆர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், கேபிட்டல் ஆர். அண்ட் அதோடைய வெலாசிட்டி அது அஃப்கோர்ஸ் ஃப்ளோ ஆகும்ல, அதோடைய வெலாசிட்டி வந்து வின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுபடி ஃபார்முலா என்னென்னா F is equal to 6 pi eta, already சொன்ன coefficient of viscosity, 6 pi eta into r, radius into velocity. Eta coefficient of viscosity, r radius of the spherical object, and v வந்து velocity of the body. இங்கே என்னென்னா 6 pi, இந்த 6 pi தான் ஸ்டோக்ஸ் கான்ஸ்டன்ட். k is equal to 6 pi. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோக்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த 6 pi வந்து ஸ்டோக்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியதுன்னா இதோட ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது F is directly proportional to radius. ஸோ ரேடியஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் என்ன எழுதலாம்? ஏரியாவுக்கு a to the power of 1/2. ஏரியா is equal to 4 pi r ஸ்கொயர்னு வரும்ல. ஸோ force directly proportional to a power 1/2. இதே மாதிரி என்ன எழுதலாம்? வால்யூம்க்கு எழுதலாம்ல, வால்யூம் cube root of volume. And also மாஸ்க்கும் எழுதலாம்ல force வச்சு, F is proportional to the cube root of mass. இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது F directly proportional to R, அதை வச்சு it is directly proportional to the square root of area, directly proportional to the cube root of volume and cube root of mass. அண்ட் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இது நீங்கள் மற்ற கேசஸ்லையும் பார்த்துருக்கலாம், இங்கேயும் குட்டி குட்டி ட்ராப்ஸாக இருக்குது அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அ பிக்கர் ட்ராப். அப்போ என்னாகும்? ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இங்கே வச்சுக்கலாம், இதுக்கு ஸ்மால் ஆர் வச்சுக்கலாம். ஸோ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு n பவர் 1/3 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆர். இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இது n ட்ராப்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ n இன்ட்டு வால்யூம் 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப் வச்சுக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு, இது மொத்த வால்யூமும் இங்கே என்ன கான்ஸ்டன்ட்? வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் ரெண்டுத்துக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் n பவர் 1/3 ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர், இந்த ரிலேஷன்ஷிப். அண்ட் ஆல்சோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? R is directly proportional to F. ஸோ இங்கே என்ன ஆகும்? ஃபோர்ஸு F dash force is equal to n power 1/3 times of initial force. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலாவில் இம்பார்ட்டன்ட். directly proportional to R and directly proportional to velocity. இப்போ டெர்மினல் வெலாசிட்டினா என்னென்னு பார்க்கலாம். டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா பார்க்குறதுக்கு முன்னாடி டெர்மினல் வெலாசிட்டினா என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு லிக்விடில் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே போக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இனிஷியலாக அதோடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அப்ளை ஆகிற பயான்சி ஃபோர்ஸை விட அதோடைய வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடி வந்து என்ன ஆகும்னா கீழே மூவ் ஆக ஆரம்பிக்கும். வெலாசிட்டியோட ஏதோ ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆக ஆரம்பிக்கும். அஃப்கோர்ஸ் இன்க்ரீசிங் வெலாசிட்டி. ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதோடைய ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இன்னொன்று விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபோர்ஸ் இந்த வெயிட்க்கு ஈக்குவலைஸ் ஆகிறப்ப என்ன ஆகுனா இட் வில் ரீச் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஃபைனலாக ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு வரும். அந்த வெலாசிட்டியை தான் நம்ம டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா பார்க்கலாம். இட் இஸ் நத்திங் பட் 2/9 r²g into rho minus sigma by eta. இந்த இடத்துல ரோனா என்ன, சிக்மானா என்னன்னு பார்க்கலாம். ரோனா அந்த பாடியோட டென்சிட்டி, நம்ம போட்ட பாடியோட டென்சிட்டி ரோ. சிக்மானா ஒரு மீடியமில் போட்டிருப்போம்ல, அந்த மீடியமோட டென்சிட்டி தான் சிக்மா. ஈட்டா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இங்கேயும் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ரிலேஷன்ஸ். டெர்மினல் வெலாசிட்டிக்கு என்ன ரிலேஷன் இருக்குது அதுதான் மெயின். டெர்மினல் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலான டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v பவர் 2/3 டைம்ஸ் ஆஃப் வால்யூம். சாரி, directly proportional to volume to the power of 2/3 and also directly proportional to mass to the power of
2/3. இந்த ரிலேஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, அந்த கேபிட்டல் R is equal to n power 1/3 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் r. இப்போ நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கே அப்ளை பண்ண என்ன ஆகும்? Vt is equal to, அதாவது the V dash is equal to n power 2/3 இனிஷியல் velocity. இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். பட் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அதாவது இந்த டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஒர்க் டன் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒர்க் டன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r⁴. இது எப்படி வந்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஒர்க் டன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r⁴. எதுக்கு? டு அட்டைன் டெர்மினல் வெலாசிட்டி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு வெலாசிட்டியில் இருந்திருக்கும். தென் ஃபைனலாக டெர்மினல் வெலாசிட்டி வருது. பட் ஃபர்ஸ்ட் போடுறப்ப அதோடைய வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும் நம்ம போடுறப்ப. தென் ஃபைனலி இட் அட்டைன்ஸ் டெர்மினல் வெலாசிட்டி. அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி போட்டோன்னா ½ vt² மைனஸ் ½ u². u இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ ஒர்க் டன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு vt² இன்ட்டு m. ஆல்சோ நம்மளுக்கு என்ன தெரியும்? v is directly proportional to r². இந்த velocity v is directly proportional to r². ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் r² பவர் r² இன்ட்டு m. mக்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? r is directly proportional to m power 1/3. ஸோ mன்ற இடத்துல நான் என்ன எழுதலாம்? m is directly proportional to r³. ஸோ இங்கே r³. ஃபைனலாக ஒர்க் டன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r⁴. எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை. பட் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஒர்க் டன் டு அட்டைன் டெர்மினல் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r⁴. நெக்ஸ்ட்டு பாய்சன்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்னா, இந்த ஈக்குவேஷனை நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஃபிசியாலஜியில் இந்த ஃபார்முலா வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க. பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலானா, v/t இஸ் ஈக்குவல் டு πp r⁴ 8 η l. pனா ப்ரெஷர், r வந்து ரேடியஸ், ஈட்டா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அண்ட் எல் வந்து லென்த் ஆஃப் த டியூப். ஒரு கேபிலரி டியூப், அதாவது ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க்கில் ஒரு கேபிலரி டியூபை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இங்கே அதோடைய லென்த் எல் அண்ட் அப்ளை ஆகிற ப்ரெஷர் இங்கே பி. இதுதான் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன். v/t இஸ் ஈக்குவல் டு πp r⁴ by 8 η l. இந்த v/tனா ரேட் ஆஃப் ஃப்ளோ, எவ்வளோ லிக்விட் ஃப்ளோ ஆயிருக்குன்றது தான் இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ. இப்போ ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ் டெரிவேஷன் இருக்குது. பட் அது தேவையில்ல, உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் போதும். அதாவது இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோவில் 8 η l by r⁴ இதுதான் ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ v/t இஸ் ஈக்குவல் டு p/r. இந்த r தான் 8 η l by πr⁴. இங்கேயும் என்ன இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணோன்னா, ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் பை r⁴. இது ஒரு கேபிலரி டியூப். நெக்ஸ்ட்டு இந்த கேபிலரி டியூப்ஸ் 2-3 இருக்குது. அதை சீரியஸில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ சீரியஸ் காம்பினேஷன் அண்ட் பேரல் காம்பினேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கேபிலரி டியூப். சீரியஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்றுத்தில் இருக்கும். பேரல் அண்ட் இந்த மாதிரி அரேஞ்சாக இருக்கும். இப்போ இங்கே மெயினாக நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, சீரியஸில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? சீரியஸில் ரேட் ஆஃப் ஃப்ளோ வில் பி சேம். ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து சேமாக இருக்கும். பட் என்ன மாறும்னா, ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரெஷர் வில் பி டிஃப்ரெண்ட். அதே பேரலில் வந்தீங்கன்னா, பேரலில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். பேரலில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். பட் ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து டிஃப்ரெண்ட்.
சாரி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும், பட் ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் எப்படி சிம்பிளாக நம்ம சொல்லணும், பேரலல் ப்ரெஷர் பி ரெண்டுத்துலையுமே பி இருக்குது. ஸோ பேரலில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும், அப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அப்படியே ஆப்போசிட் சீரீஸில் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரேட் ஆஃப் ஃப்ளோ சேமாக இருக்கும். நான் என்ன சொன்னேன், ரேட் ஆஃப் ஃப்ளோ சேமாக இருக்கும். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஃபார்முலா என்ன, V/T is equal to pi PR⁴/8 eta L. இந்த V/T கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு ஃபைனலாக ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்னா, P is directly proportional to L/R⁴. இதுதான் உங்களுக்கு இங்கே கிடைக்கிற ரிலேஷன்ஷிப். எதில், சீரீஸில். அப்படி இங்கே பேரலில் என்ன சொன்னோம், ப்ரெஷர் வந்து சேமாக இருக்கும், ரேட் ஆஃப் ஃப்ளோ மாறும். ப்ரெஷர் P வந்து சேம். ரேட் ஆஃப் ஃபார்முலா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஃபார்முலா V/T is equal to pi PR⁴/8 eta L. அப்போ என்ன, P வந்து கான்ஸ்டன்ட் இங்கே. அப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், ரேட் ஆஃப் ஃப்ளோ இஸ் ப்ரொபோஷனல் டு, நான் இதை வீன் கன்சிடர் பண்ணிக்கிறேன், கேபிட்டல் வீன் கன்சிடர் பண்ணிக்கிறேன், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R⁴/L ரிலேஷன் இன் பேரலல். ஸோ இதை வச்சு தான் சீரீஸ் அண்ட் பேரலுக்கு நான் ஃபைனல் ஃபார்முலா எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், அதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபைனல் ஃபார்முலா. இங்கே என்ன மாறும், ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் மாறும். ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் டெல்டா P is equal to டெல்டா P1 ப்ளஸ் டெல்டா P2, ரெண்டு பைப்புக்கு நடுவில். அண்ட் ஆல்சோ இப்போ நான் எதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு கேஸ்லும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்கே டெல்டா P is equal to டெல்டா P1 ப்ளஸ் டெல்டா P2. அதே மாதிரி பேரலல் என்ன ஆகும், ரேட் ஆஃப் ஃப்ளோ V is equal to V1 ப்ளஸ் V2, ரெண்டுத்தோட ரேட் ஆஃப் ஃப்ளோ. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ரெசிஸ்டன்ஸ், ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, R is equal to 8 eta L by pi R⁴. ஆனால் P வந்து எதுக்கு ப்ரொபோஷனல், L/R⁴. அப்படின்னா என்ன, P is directly proportional to ரெசிஸ்டன்ஸா, L/R⁴, L/R⁴. ஸோ எனக்கு ஃபைனல் ஃபார்முலா என்ன கிடைக்கும், Pன்ற இடத்துல நான் R போட்டுக்கலாம். R series is equal to R1 plus R2. இப்போ அதே மாதிரி ரேட் ஆஃப் ஃப்ளோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R⁴/L. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு L/R⁴. இதிலேருந்து என்ன தெரியுது, ரேட் ஆஃப் ஃப்ளோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா எனக்கு என்ன வரும், RP is equal to, அதாவது 1/RP is equal to 1/R1 plus 1/R2. So RP is equal to R1 R2 by R1 plus R2. As normal ரெசிஸ்டன்ஸில் பார்ப்போம்ல அந்த ஃபார்முலா. ஸோ பேரலல் அண்ட் சீரீஸ். சீரீஸில் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரெஷர் P அண்ட் பேரலல் P. ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து பேரலில் சேமாக இருக்கும், ரேட் ஆஃப் ஃப்ளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு டிரைவ் பண்ணுறப்ப எனக்கு ஃபைனல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் வந்து R1 ப்ளஸ் R2, பேரலில் R1 R2 by R1 ப்ளஸ் R2. ஃபைனலாக ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த சிங்கிள் பைப் டு ஹாவ் த சேம் ரேட் ஆஃப் ஃப்ளோ. அதாவது இங்கே 3 பைப் இருக்குது, L1 L2 L3, 3 டிஃப்ரெண்ட் லென்ஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒரே சிங்கிள் பைப்பாக வேணும், பட் அதோடைய ரேட் ஆஃப் ஃப்ளோ சேமாக இருக்கணும். இங்கே வர ரேட் ஆஃப் ஃப்ளோவும் இந்த ஒரு சிங்கிள் பைப்பில் வரப்போகிற ரேட் ஆஃப் ஃப்ளோவும் சேமாக இருக்கணும். அப்படின்னா அந்த பைப்போட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஷுட் பி சேம். நம்மளுக்கு ஃபைனலாக வரப்போகிற ரேட் ஆஃப் ஃப்ளோ ஷுட் பி ஈக்குவல் டு இந்த மூணுத்தில் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஃபார்மில் நம்மளுக்கு தெரியும் என்னது, V is equal to pi PR⁴ by 8 eta L. நம்மளுக்கு என்ன தேவை, லென்த்து மட்டும்தான் தேவை, மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட். pi PR⁴ by 8 eta L எல்லாமே கான்ஸ்டன்ட்.
அப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லென்த். ஸோ இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும், இந்த எல் எஃபெக்டிவ் 1 இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் வியும் எல்லும் எனக்கு தேவையான லென்த் எல் எஃபெக்டிவ் நான் எடுத்துக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 1/L1 ப்ளஸ் 1/L2 ப்ளஸ் 1/L3. இதுதான் சிங்கிள் பைப்போட லென்த், எனக்கு தேவையான சிங்கிள் பைப்போட லென்த். ஐ ஹோப் நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.